எதுக்கு சிசிடிவி கேமரா பார்க்க வேண்டாம்னு சொன்னீங்க? எல்லாரும் சுத்தி நின்று நீங்க தான் நகை எடுத்தீங்கன்னு சொன்னப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் செல்வியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு அவங்க மூஞ்சி மேலே அடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ கல்யாண வீடுன்றதுனால அமைதியா இருந்துட்டேன். அதே தான் நானும் சொல்றேன். நம்மளால எதுக்கு இந்த கல்யாணத்துல குழப்பம் வரணும்? அதான் நான் இப்ப நகை எடுக்கலன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல. ஏங்க நீங்க எடுக்கலன்னு அவங்க என்னங்க சொல்றது? எனக்கு தெரியாதா? எனக்கு இப்ப அதை யாரு திருடுனாங்கன்றதை கண்டுபிடிச்சு உங்களை தப்பு சொன்னவங்களை எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்து நிப்பாட்டணும். அதுக்காக ரூமுக்கு போனது யாருன்னு பார்க்கணும். எதுக்கு? நாம அசிங்கப்படவா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா வேலு, சிசிடிவியை பார்த்திருந்தா நாம தான் மாட்டிருப்போம். நம்ம குடும்பமான தான் போயிருக்கோம். ஏன்னா இந்த நகையை திருடினவங்க வேற யாரும் இல்ல, ராஜேஸ்வரி அத்தை தான். இந்த பிளான போட்டதே கீர்த்தி தான். கௌதம் ரூமுக்குள்ள வந்தவங்க குண்டா இருந்தாங்கன்னு சொல்றப்பவே எனக்கு சின்ன சந்தேகம் வந்துச்சு. அதை தாண்டி நகையை திருட வந்தவங்க அதை திருடிட்டு தானே போயிருக்கணும். எதுக்காக கற்பக அம்மா கொடுத்த பைக்குள்ள போடணும்? இதுல இருந்தே தெரிய வேண்டாம், நகையை திருடுறது அவங்களோட நோக்கமே இல்ல. நமக்கு திருட்டு பட்டம் கட்டி இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு அனுப்பணுங்கிறது தான் அவங்க நோக்கமே. நம்ம மேல இவ்வளவு வன்மமா இருக்கிறது அந்த கீர்த்தி தான். அவதான் இது உறுதியா பண்ணிருக்கா. ஏங்க இவ்வளவு உறுதியா நம்புற நாம எதுக்கு இன்னும் அமைதியா இருக்கணும்? வாங்க இப்பவே போய் வாசு சாப்பிட்டு சொல்லுவோம். சொல்லி விஷயம் தெரிஞ்ச யாருக்கு அசிங்கம்? தப்பு அவங்க பண்ணிருந்தாலும் போக போறது நம்ம குடும்பமானதான். என்னதான் அவங்க நம்மள அசிங்கப்படுத்த இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருந்தாலும் நாம் எப்படி நம்ம குடும்பத்தை விட்டு கொடுத்திருக்க முடியும்? இப்படிப்பட்ட காரியத்தினால தலை குனிஞ்சு நிக்க போறது திருமமா தான். இதால பாதிக்கப்பட போறது திருமமாவோட சமையல் கான்ட்ராக்ட் தான். இதெல்லாமே நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அதை யோசிக்கலைங்க. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. நீங்க சபையில் அவமானப்பட்டு நின்னதை கூட பெருசா எடுத்துக்காம நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க பாருங்க. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குங்க. அவங்க அப்படி நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? தேலோட குணம் கொட்டுறதுதான். நாம தான் ஒதுங்கி போகணும். அதையும் மீறி கேட்க வந்தா அதோட கொடுக்க எப்படி உடைக்கணும்னு எனக்கு தெரியும். சரிங்க, காட்டி கொடுக்க வேணாம். 4 வார்த்தை நறுக்குனாச்சு கேட்டுட்டு வரலாங்க. அப்பதான் என் மனசு ஆறும். சரி வாங்க. நல்ல சான்ஸ் இருந்தும் மிஸ் பண்ணிட்டோமா? எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் ரூம்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்த்து வச்சிருந்தா செல்வியும் வேலுவும் இந்நேரம் திருட்டு பட்டத்தோட இந்நேரம் இந்த மண்டபத்தை விட்டே கிளம்பி இருப்பாங்க. நீ தேவையில்லாம சொதப்பி வச்சிருக்க. நான் என்னடி ஓடி புடிச்சு விளையாடுறவன் அங்க வந்து கட்டில் கடையில பூந்திருப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன்? நல்ல வேளை கீர்த்தி, அவன் என் முகத்தை பார்க்கலையேன்னு சந்தோஷப்படு. இல்லனா நீயும் நானும் இந்நேரம் மண்டபத்தை விட்டு வெளியில போயிருப்போம். மா, அந்த கல்யாண பொண்ண பாத்தியா? செல்வியை காப்பாத்துறதுக்காக அவ மாத்தி வச்சதா போய் பேசுறா. அப்ப அந்த செல்வி அந்த அளவுக்கு அந்த கல்யாண பொண்ண கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. அது சரி, அந்த செல்விக்கு நடிக்க சொல்லியா கொடுக்கணும்? புருஷனும் பொண்டாட்டியும் போட்டி போட்டு நடிச்சு கூடிய சீக்கிரம் ஆஸ்கார் அவார்டே வாங்கிடுவாங்க. அந்த திறமையெல்லாம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான் இருக்கு. மண்டபத்துல பெரிய சம்பவம் பண்ணிட்டு அம்மாவும் பொண்ணும் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா இருக்கீங்கல்ல? ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்களா? கல்யாண மண்டபத்துல ஒரு நகை ஒண்ணு காணோம். சரி, அது எதுக்கு இங்க வந்து சொல்ற? அந்த நகையை திருடிட்டு போன காக்கா இங்கதான் இருக்கு. அதான் அந்த காக்காவை பார்த்து எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நகைய காணுமா? அதுக்கு இப்ப எதுக்கு நாங்க காரணங்கிற மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்க? இவ்ளோ பெரிய கல்யாண மண்டபத்துல எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஓ அப்படியா? அந்த மாப்பிள்ள சிசிடிவி கேமராவை பாக்குறேன்னு சொன்னார்ல, அங்கே நான் சரின்னு சொல்லிருந்தா நீங்க எல்லாம் இது மட்டும் தான் வேலை செய்வீங்களா, இல்ல இன்னும் என்னென்ன வேலை செய்வீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் சிசிடிவி பார்க்க வேண்டாம்னு சொன்ன தெரியுமா? யாருக்கு தெரியும்?
ஒருவேளை நீ மாட்டிப்பியங்கிறதுக்காக வேணான்னு சொல்லியிருப்ப. நீங்க மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லல. நம்ம குடும்பமானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லல. திருமமாவோட கௌரவத்துக்கும் தொழிலுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்லல. என்ன சும்மா வந்து அப்படியே அடுக்கிக்கிட்டே போற? நீ சொன்னதுக்கும் எங்களுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கா? வினோதினி அக்காவோட பையன் நகையை எடுத்து மாத்தி வச்சவங்களோட உருவத்தை நல்லா பார்த்திருக்கான். யாரோ பார்க்க குண்டா இருந்தவங்க தான் அவங்க நகையை மாத்தி வச்சாங்கன்னு மேல சொல்லிட்டான். ஏண்டி ஊர்ல நான் மட்டும் தான் குண்டா இருக்கிறேனா? காமாலக்காரனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி உனக்கு எப்பவுமே நான் தப்பா தான் தெரியவனா? குண்டா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எனக்கு கெடுதல் நினைக்கிறது நீங்களா தான் இருக்க முடியும். ஏன்னா நகையை திருடணும்னு நினைச்சவங்க அதை எடுத்துட்டு தானே போயிருக்கணும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அந்த நகை எதுக்கு ஏன் பையில கொண்டு வந்து வைக்கணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? அப்ப யாரோ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சுதான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கணும். ஐயோ கரெக்டா சொல்றா. அந்த எண்ணம் உங்களை விட இந்த மண்டபத்துல வேற யாருக்குமே இல்ல. உங்களை தவிர வேற யாரும் பண்ணிருக்கவும் மாட்டாங்க. அதனாலதான் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்க வேண்டாம்னு சொன்னேன். சிசிடிவி ஃபுட்டேஜ மட்டும் அவங்க பாத்திருந்தாங்க. நீங்க ரூமுக்குள்ள போனது, வெளியே வந்தது எல்லாத்தையும் அப்பட்டமா பாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் நின்னு பேசிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. ஏய், என்னடி புதுசு புதுசா கதை சொல்லிட்டு இருக்க? உன் சங்காத்தமே வேண்டான்னு சொல்லிதான் இப்படி தனியா ஒதுங்கி வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயும் தேடி வந்து வம்பு இழுத்துட்டு இருக்க. எங்க அம்மாவும் நானும் சமையலுக்கு ஆள் கிடைக்காம எல்லா வேலையும் நாங்களே செஞ்சிட்டு இருக்கோம். வந்ததுல இருந்து கிச்சன் ஏரியாலே இருக்கோம் நாங்க. அப்படி இருக்கிறப்போ நாங்க எப்படி நகையை எடுத்திருப்போம்? ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல நகை இருக்குங்கிற விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி கேளு கீர்த்தி. என்னது? நீங்க வேலையை பாத்தீங்களா? அத நான் நம்பணும். உங்க வேலையே எங்களை முன்னுக்கு வர விடாம எப்படி தடுக்கிறது, திருமமாவோட குடும்பத்தை எப்படி நாசமாக்கணும்னு நினைக்கிறது தானே? ஆனா அது எல்லாமே நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. இங்க பாருங்க, இப்ப கூட நான் ஏன் பொறுமையா இருக்கேன் அப்படின்னா அண்ணனுக்காக மட்டும்தான். திரும்ப என் செல்விக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு நினைச்சீங்க, இதே மாதிரி நான் வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். செல்வி வாங்க போலாம். ஏய், என்னடி இவங்க? நாம தான் பண்ணோன்னு வெத்தலையில மை போட்டு பார்த்த மாதிரி கரெக்டா சொல்லிட்டு போறாங்க. எல்லாமே உன்னாலதான். அவளை நாம அவமானப்படுத்தணும்னு நினைச்சா அவன் நம்மள அவமானப்படுத்திட்டு போறா.